அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் காலையில் எழுந்தவுடன் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நாள் முழுவதும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். தப்பி தவறி கூட இந்த 10 தவறுகளை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் முழுவதும் நம்ம செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் பலவிதமான குழப்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அந்த 10 சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் பார்க்கின்ற ஒவ்வொரு செயலுமே உளவியல் ரீதியாக தொடர்புடையது. நீங்கள் இந்த விஷயங்கள் செய்வதன் மூலம் அடுத்தடுத்து செய்கின்ற பல விஷயங்களுக்கு அந்த ஒரு செயல் ஒரு உந்துதலாகவும் தூண்டுதலாகவும் இருக்கும். முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு நைட்டே நாம் அலாரம் செட் பண்ணி படுத்துருவோம். ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது நேற்று நைட்டு நம்ம நிறைய வேலை செஞ்சுருந்தாலோ அந்த உடல் அலுப்பில் நல்ல ஒரு ஆழமான தூக்கத்தில் இருப்போம். அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீண்டும் தூங்க முயற்சி பண்ணுவோம். நாம் செட் பண்ண பிளானை செய்யாமல் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இதுவே நம்ம செய்கிற முதல் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலே நம்ம போட்ட பிளானை நம்ம போஸ்ட்போன் பண்ணும்போது, தள்ளி போடும்போது, அதில் ஒரு சலிப்பு ஏற்படும் போது அந்த நாள் முழுவதுமே நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு சலிப்பு, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போடக்கூடிய ஒரு மனோபாவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அலாரத்தை செட் பண்ணிட்டீங்களா, 5 மணி 6 மணி 4 மணி, இதில் எந்த நேரத்தில் நீங்கள் அலாரம் செட் பண்ணாலும் அந்த டைமில் டான்னு எழுந்துச்சு நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே சிறப்பாக வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அலாரம் வச்சிங்க அப்படின்னா அந்த அலாரத்தை ஸ்கிப் பண்ணாமல் எழுந்துறீங்க. இரண்டாவது விஷயமாக, காலையில் எழுந்தோடனே பெரும்பாலான மக்கள் டைம் பார்க்க ஃபோனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் சோஷியல் மீடியாவில் போயிட்டு நம்ம போட்ட ஸ்டேட்டஸ்க்கு என்ன கமெண்ட் கொடுத்தாங்க, ஆஃபீஸ்லேருந்து என்ன இம்பார்ட்டன்ஸான மெயில் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது ஒரு விதமான மன ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே நீங்கள் மெயிலை செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு மீட்டிங் வந்து ஆஃபீஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு மெயில் வரும். அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுவீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்ட மெசேஜுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. இது போல் பலவிதமான டென்ஷன் ஏற்படும். இன்சூரன்ஸ் கட்டல அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கும், பணம் இல்லையா அப்படின்னு ஒரு கவலை உண்டாகும். இது போல் தேவையில்லாமல் டென்ஷன், கவலை, ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். அதனால் காலைல ஏஞ்சோடனே மொபைலை எக்காரணத்தை கொண்டும் செக் பண்ணாதீங்க. டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டைமை மட்டும் பார்த்துட்டு ஃபோனை வச்சுருங்க. அதுக்கு மேலே போய் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது போல் ஏதாவது வீடியோஸ், அதுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணுறது, ஆஃபீஸ் மெயில், வாட்ஸ்அப் அஃபிஷியல் குரூப்னு செக் பண்ணி நீங்கள் இரிட்டேட் ஆகிட்டு அந்த நாள் முழுவதும் அப்படியே இரிட்டேட்டாகவே அது வச்சுருக்கும். அதனால் காலைல ஏஞ்ச உடனே உங்களுடைய மொபைலை செக் பண்ணுற பழக்கத்தை விட்டுடுங்க. மூணாவது விஷயமாக, காலையில் எழுந்தோடனே ஒரு சிலர்லாம் பெட் டைம் காஃபி கொடுப்பாங்க. அதாவது பல்ல கூட விளக்க மாட்டாங்க, ஆனால் காஃபி குடிப்பாங்க. இது வந்து உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரஷ் பண்ணாமல் காலையில் தூங்கி எழுந்த உடனே காஃபி சாப்பிட்றது வயிற்றுக்கும் சரி உடலுக்கும் சரி பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு விதமான அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திங்களா, மவுத் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம், குடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தும் வெளியேறுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹாட் வாட்டரும், இல்லை பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூல் வாட்டரும் குடிக்கலாம். இவ்வாறு காலை எழுந்தோடனே காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். நாலாவது விஷயமாக, நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம், நம்ம படுத்த பெட்டை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் எழுந்திருக்கணும். அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம படுத்த பெட்டை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாமல் அடுத்த வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த வேலையிலும் ஒரு அரைகுறையான விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்தையும் நம்ம முழுசாக முடிக்காமல் அடுத்தடுத்த வேலைக்கு நம்ம ஸ்கிப் ஆகிட்டே இருப்போம் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க. அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நம்ம முழுமையாக முடிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படுத்து எழுந்த பிறகு நம்ம படுத்துக்கிட்டு இருந்த பெட்டை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஐந்தாவது விஷயமாக ரொம்ப முக்கியமாக இதுதான் சொல்கிறாங்க. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணவே கூடாதான். நம்ம குறைந்த அளவு உணவனாச்சும் எடுத்துகிட்டு தான் நம்ம வெளியே போகணும். பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் வெளியே போகும்போது தண்ணி குடிச்சிட்டுனாச்சும் போகணும் அப்படின்றாங்க. அதாவது எம்டி ஸ்டொமக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது.
இது உடல் ரீதியான உங்களுக்கு சோம்பலையும் ஒரு பலவீனத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போதோ ஒரு செயல் செய்யும் போதோ ரொம்ப சோர்வாக டல்லாக இருப்பீங்க, பார்க்க கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாட்டீங்க. இதனாலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியாது, நல்லா கான்ஃபிடண்ட்டாக பேச முடியாது. மேலும் ஹெல்த்தியாக நீங்கள் ரொம்ப சோர்வடைவதால் தொடர்ந்து அந்த வேலையை நீங்கள் எனர்ஜெட்டிக்காக செய்ய முடியாது. இதனால் காலையில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா மினிமம் நாச்சும் சாப்பிடாமல் வெளியே போகக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் காலை உணவை நீங்கள் தவிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது விஷயமாக, நீங்கள் பெட்ரூமில் படுத்துட்ருக்கீங்க இல்லை ஏதாவது ரூமில் படுத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள், விண்டோவை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஏன்? அப்போ தான் காலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அந்த ரூமில் வெளிச்சம் காலை சூரியன் வந்த பிறகும் டல்லாகவே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்பு எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கே வராது. இன்னும் தூங்கணும், இன்னும் சோம்பலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டைம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு ஒரு டென்ஷன், உடம்பும் அதுக்கு ஈடு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது உங்களை மேலும் பல சிக்கலுக்கு கொண்டு போயிடும். அதனால் உங்களுடைய ரூமில் இருக்கிற ஜன்னலையும் ஸ்கிரீனையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது விஷயமாக, காலையில் எழுந்தவுடன் ஒரு சிலர்லாம் எக்ஸசைஸ் கூட செய்ய மாட்டாங்க. எக்ஸசைஸ் செய்யாமலே வேலைக்கு வந்துடுவாங்க, அடுத்தடுத்து வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் வார்ம் அப் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களை எனர்ஜெட்டிக்காகவும் உற்சாகமும் வச்சுருக்க அது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாக்கிங் போகலாம், இல்லை சின்ன சின்ன வார்ம் அப் செய்யலாம். இது மிகப்பெரிய உங்கள் உடம்புக்கு எனர்ஜியாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க செய்கின்ற சின்ன சின்ன வேலையாக இருந்தாலுமே அவங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கினாச்சும் கைக்கும் மூட்டுக்கும் இடுப்புக்கும் ஒரு எக்ஸசைஸ், ஒரு ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாள் முழுதும் அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. 8வது விஷயமாக, தூக்கத்திலே ஒரு சிலர்லாம் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. இது ரொம்பவும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வர ஃபோன் கால்ஸு யார் பண்ணுறாங்க, எந்த சுச்சுவேஷன்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு தூக்கத்தில் இருக்கிற நம்மளுக்கு தெரியாது. நாம் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணால் அவங்க சுச்சுவேஷன் ஒருவேளை டிஃபிகல்ட்டாக இருந்து அதை அவங்க ரொம்ப டஃப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கிடும். மேலும் நாம் யாருக்கு பேசணும் அப்படின்னே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம நல்லா விழிப்பு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை இருந்து நம்ம ரொம்ப அசால்ட்டாகவும் கேர்லெஸ்ஸாகவும் பதில் சொல்லியிருப்போம். அதனால் தூக்கத்தில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஃபோன் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. அது மிஸ்டு காலாகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது தெளிவான முடிவையும் தெளிவான ஒரு அட்வைஸும் அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டு ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க. 9வது விஷயமாக, தூங்கி எழுந்தோடனே எல்லாரும் குளிப்பீங்க. அதுவும் சுட தண்ணியில் குளிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தூங்கி எழுந்தோடனே நம்ம உடல் பலவிதமான இறுக்கங்களும் சில வலிகளும் இருக்கும். நம்ம சுட தண்ணியில் குளிக்கும்போது நம்ம பாடி நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும், நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது நம்முடைய மசில்ஸ்க்கு ரொம்ப எக்ஸசைஸ் போல் இருக்கும் அப்படின்றாங்க. மேலும் நம்முடைய ஹார்ட் பீட் கூட நார்மலான ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஹாட் வாஷ் ஷவரில் நம்ம யூஸ் பண்ணுவதன் மூலம் சுட தண்ணியில் குளிப்பதன் மூலம் ஹெல்த்தியாக நம்ம ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவோம், நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும், நல்ல பாடி மசில்ஸ்க்கு ஒரு நல்ல ரிலாக்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தூங்கி ஏஞ்சோடனே குளிப்பது உடலில் இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு செயலாகவும் சொல்லப்படுது. அதனால் குளிக்காமல் இருப்பது ரொம்பவும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது விஷயமாக, காலையில் எழுந்த உடனே தப்பி தவறி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இடிச்சுக்கிறீங்க, சின்ன ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிடுறீங்க அப்படின்னா உடனே டென்ஷனாக கோவத்தில் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை டென்ஷனான ஒரு மூடில் இருக்கீங்க அப்படின்னா அது அந்த நாள் முழுவதும் அப்படியே கண்டினியூ ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் காலை எழுந்திருக்கீங்க அப்படின்னா சிரித்த முகத்துடனே இருங்க, சிரித்த முகத்துடனே எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுங்க. அந்த நாள் முழுவதும் அந்த அன்பு, அந்த சிரித்த முகம் கண்டினியூ ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் கோவப்பட்டீங்க, ஏதாவது தப்பான வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அது ஃபுல் டே உங்களுக்கு அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருந்து அந்த விஷயத்தை செய்யாமல் அந்த நாள் முழுதும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு இது மாதிரி ஃபாலோ பண்ணவங்க சொன்ன விஷயந்தான் இது. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை இந்த விஷயங்களை செய்யாமல் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.